18-ാമത്തെ വാക്യത്തിൽ നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു, എന്റെ കഷ്ടതയിൽ ഞാൻ യഹോവയോട് നിലവിളിച്ചു, എന്റെ ദൈവത്തോട് നിലവിളിച്ചു. അവന്റെ മന്ദിരത്തിൽ നിന്നൊക്കെ അവന്റെ കൈ നീട്ടി എന്റെ അപേക്ഷ കേട്ടു. 18 படிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். என் தேவனை பார்த்து நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டான். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அவருடைய செவிகளில் ஏறிட்டு. ഇവിടെയും അതാണ് പറയുന്നത്, ഞാൻ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ എന്റെ സങ്കടം ബോധിപ്പിക്കുവാനായി ചെന്നു. என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய வேதனைகள் எல்லாம் நான் ஆலயத்தில் போய், ஆராதனை இடத்தில் போய் நான் தேவனை பார்த்து கூப்பிட்ட போது என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய சங்கடங்கள், என்னுடைய துன்பங்கள், என்னுடைய வியாதிகள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய தொல்லைகள் எல்லாம் அவர் கேட்டு எனக்கு பதிலளித்தார். மறு உத்தரவு எனக்கு கிடைத்தார். നമ്മുടെ ദൈവദിവസത്തിൽ നാം എപ്പോഴും ചെല്ലുമ്പോൾ ഏത് സമയമില്ല, അതിനൊരു നിത്യസമയമില്ല, അതിനൊരു കറക്റ്റായിട്ടുള്ള ഒരു ടൈമില്ല. ഏത് സമയവും എപ്പോഴും ചെന്ന ദുഃഖങ്ങളും വേദനകളും കർത്താവിനെ നമുക്ക് സംസാരിക്കാനായിട്ട് ഇടയായിരിക്കും. தேவ சமூகத்திலே நமக்கு எந்த நேரத்திலும் கடந்து சென்று நம்முடைய கஷ்டங்களே, வேதனைகளே அவரிடத்தில் அறிக்கையிட முடியும். എഫേസ്യർ 3:16 വായിക്കാം. എഫേസ്യർ നിരൂപം 3-ാം അധികാരം 16-ാമത് വാർത്ത. 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே பேரூன்றி நிலை பெற்றவராகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொண்ட வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ഇവിടെ എഫെസസിലെ സഭയ്ക്ക് പൗലോസ് എഴുതിയ ഒരു വചനമാണ് നാം കാണുന്നത്. എഫേസിലെ ഒരു സഭയ്ക്ക്, ഒരു ആലയத்துக்கு, ஒரு ஆராதனா ஆலயத்துக்காக அவர் எழுதப்படுகிற ஒரு வார்த்தையைத்தான் நாம் பார்க்கிறது. ക്രിസ്തുവിന്റെ വിശ്വാസത്തിൽ അവർ വളർന്നു വരേണം, ആഴത്തിൽ വേരൂന്നി മീതെ ഫലം കായ്ക്കുന്ന ഒരു നല്ല സാക്ഷിയായി ദേശത്ത് വിളങ്ങണം എന്നുള്ളതാണ് പൗലോസ് ഇവിടെ എഫെസസിലെ സഭയ്ക്ക് എഴുതുന്നത്. கர்த்தராகிய இயேசுவின் விசுவாசத்தால் நாம் ஒவ்வொரு பேரும் என்ன பண்ணணும்? வளரணும். புரியுதா? கர்த்தர் என்றா தலையை மட்டும் நாம் வளர வேணும். நம்முடைய விசுவாசத்தை நாம் அதிகரிக்க வேணும், வளர்த்த வேணும். அப்படித்தான் அந்த சபைக்கு எழுதுகிறது. நம்மளோடு இந்த வசனம் இந்த இரவிலே பேசப்படுகிறது. നാം വീണ്ടും ഈ സങ്കീർത്തനത്തിലേക്ക് കടന്നു വന്നാൽ ദാവീദിനോട് ദൈവം ഒരു ബോധവൽക്കരണം കൊടുക്കുന്നതായിട്ട് അവിടെ കാണുവാനിടയായി. திரும்பியும் நாம் சங்கீத பகுதியிലേക്ക് வரும்போது தாவீதிடத்தில் ஆண்டவனாகிய இயேசு கர்த்தாവ് ஒரு சில காரியங்களே கூறப்படுகிறது, நாம் பார்ப்போம். അല്ലെങ്കിൽ ദൈവത്തിന് അറിയാം, ദാവീദ് ഒരു പക്ഷെങ്കിൽ സങ്കടപ്പെട്ട് വേദനപ്പെട്ട് ഒരു സൈഡിൽ ഇരുന്ന് പോകുമോ എന്ന് ചിന്തിച്ചായിരിക്കാം ഒരു പക്ഷെ എന്റെ നിഗമനത്തിൽ പറയുന്നു ദൈവം അവനൊരു ബോധവൽക്കരണം കൊടുക്കുകയാണ്. தாவீது
அவனுடைய வாழ்க்கையில் இக்கட்டான பிரச்சனை வந்த போது தேவன் அவனை பார்த்தார். அவன் சோர்ந்து போயிடும், அவன் பலனற்று போயிடும், அவன் பின்வாங்கி போயிடும் என்று நினைத்து அவரிடத்தில் தேவனே வந்து ஒரு சில காரியங்கள் கூறப்படுகிறது. നാം എത്ര വിശ്വാസ ജീവിതം നയിക്കുന്നവരാണെങ്കിലും നമുക്ക് എന്തെങ്കിലും ഒരു പ്രശ്നം വന്നു കഴിഞ്ഞാൽ ഒരു പക്ഷെങ്കിൽ നമ്മൾ തളർന്നു പോകുവാൻ ഇടയായി തീരും. അപ്പോൾ നമ്മൾ ദൈവദാസന്മാരെയോ അല്ലെങ്കിൽ ബൈബിളിന് ആധാരമായ വാക്യങ്ങളോ വായിച്ച് അല്ലെങ്കിൽ പ്രാർത്ഥിച്ച് ദൈവസന്നിധിയിൽ നമ്മുടേതായ അവസ്ഥകളെ കർത്താവിനെ നിരത്തുവാൻ ഇടയായി തീരണം. നമ്മുടെ வாழ்வில் எவ்வளவு தேவனுமாய் விசுவாசம் உடையவராய் இருந்தால் கூட നമ്മുടെ வாழ்க்கையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகளோ பெரிய பிரச்சனைகளோ வந்தாலும் நாமும் சோர்ந்து போயிடும். ஆனால் அந்த வேளையில் ஜெபம் பண்ணுவோ, தெய்வீக பாடல்களை பாடுவோ, இல்லைங்கில் தேவனுடைய வார்த்தைகளை படித்து நாம் ஆறுதல் பெற்று முன்னேற வேண்டும். നാം എത്ര പണമുള്ളവരാണോ, നാം അല്ലെങ്കിൽ വലിയ പാവങ്ങളാണോ എന്നുള്ളതല്ല ദൈവം ഇവിടെ നോക്കുന്നത്. பணம் உள்ளவனானாலும் சரி, பணம் இல்லாதவனானாலும் சரி, அப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே இல்லை. നിന്റെ ഏത് അവസ്ഥയിലും കർത്താവ് നമ്മുടെ സന്നിധിയിൽ വന്ന് നിങ്ങളെ സ്നേഹത്തോടെ വിളിച്ചു മകനെ മകളെ എന്ന് വിളിച്ച് ആശ്വസിപ്പിക്കുവാനിടയായി. നിന്നുடைய எந்த நிலைமையிலும் தேவனாகிய கர்த்தர் உன் கிட்ட இறங்கி வந்த மகனே மகளே, நீ சங்கடப்பட வேண்டா, அழ வேண்டா, கவலைப்பட வேண்டா, நான் உன் கூடவே இருக்கு என்று നമ്മെ ആർദൽപ്പെടുത്ത വല്ലമയുള്ള ഒരു கடவுளை தான் நாம் ஆராதனை. അതിന്റെ അടുത്തുള്ള വാക്യങ്ങൾ വായിക്കുമ്പോൾ നമുക്കത് മനസ്സിലാക്കുവാനായി കഴിയും. அதனுடைய சேர்ந்திருக்கிற வசனங்களை படிக்கும்போது நமக்கு தெரியும். 138 ഒന്ന് വായിക്കാം. 138 சங்கீதம் 6வது வசனம். യഹോവ ഉന്നതനെങ്കിലും താഴ്മയുള്ളവനെ കടാക്ഷിക്കും. உயர்ந்தவராயிருந்தும் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். மேட்டிமையானவனையும் தூரத்தில் இருந்து அறிகிறார். യേശു താഴ്മയുള്ളവനെ കടാക്ഷിക്കുന്നവനാണ്. അവൻ ഉന്നതനാണ്, ഉന്നതങ്ങളിൽ ഇരിക്കുന്ന ദൈവമാണ്. എങ്കിലും താഴ്മയായി നാം ദൈവസന്നിധിയിൽ ചെല്ലുമ്പോൾ അവൻ നമ്മെ കടാക്ഷിക്കാനായി അവൻ താഴേക്ക് നമ്മുടെ സന്നിധിയിലേക്ക് ഇറങ്ങി വരും. உயரத்தில் உட்காருகிற கர்த்தராகிய இயேசு தாழ்மையோட இருக்கிற, சங்கடத்தோட இருக்கிறவரே, இக்கட்டோட இருக்கிறவரே ஹெல்ப் பண்றதுக்காக, தாங்கிறதுக்காக, நம்மை சகாயம் பண்றதுக்காக அவர் நம்முடைய மத்தியிலே இறங்கி வருகிற ஒரு தேவன். ഇതിൽ നിന്ന് നാം എന്താണ് മനസ്സിലാക്കുന്നത്? இதை பார்க்கும்போது நாம் என்ன நீங்கள் புரிகிறது என்ன? യഹോവ ഉന്നതനെങ്കിലും താഴ്മയുള്ളവനെ കടാക്ഷിക്കുന്നു. അതിന്റെ സെക്കൻഡ് പാർട്ടിൽ പറയുന്നത് ഗർഭിയെയോ അവൻ ദൂരത്തു നിന്ന് ഗ്രഹിക്കുന്നു. கர்வியே, தேவனுக்கு பிரியமில்லாதவனை அவர் தூரத்தில் இருந்து பார்க்கிறோம். എന്നും പറഞ്ഞാൽ നമ്മൾ പലപ്പോഴും ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ടു, സ്നാനപ്പെട്ടു, ദൈവസന്നിധിയിലായിരിക്കുന്നു, സഭയോട് കൂടി പോകുന്നു, ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്, എനിക്ക് പ്രശ്നങ്ങളൊന്നും ഉണ്ടാകത്തില്ല എന്നുള്ളതായ നമ്മുടെ പലപ്പോഴായ ചിന്തകൾ കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ ഒന്ന് താഴുവാൻ ഇടയാകാനുള്ള വണ്ണം നമ്മൾ ഒരു നിഗളിച്ചതായ രീതിയിൽ നാം മുന്നോട്ട് പോവുകയാണെങ്കിൽ യഹോവ എന്ന് നമ്മോട് പറയുന്നു, ഞാൻ ഉന്നതനെങ്കിലും താഴ്മയുള്ളവനെ കടാക്ഷിക്കുന്നു, എന്നാൽ ഗർഭിയെയോ ഞാൻ ദൂരത്തു നിന്ന് ഗ്രഹിക്കുന്നു. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, திருவிருந்தெல்லாம் எடுத்தாச்சு, ஆராதனை எல்லாம் பண்ணிட்டே போறேன், நான் இப்படி இருந்தா போதும், என்னுடைய ஜபம் இப்படி போதும், என்னுடைய ஆராதனை இப்படி போதும், அப்படி நாம் நினைக்கும் போது தேவன் நம்மளை தூர இருந்து பார்க்கிறார். காரணம், நீ இருக்கிறது மாதிரி இருக்க அல்ல கர்த்தர் உன்னை அழைத்தது. தேவ சமூகத்தோடு வளர வேணும், தேவனுடைய சமூகத்தோடு வளர வேணும். நான் இந்த சேலத்தை பற்றி அதிகமாய் படிச்சது என்னன்னு தெரியுமா? இங்கே தேவ சமூகத்தில் இருந்து நிறைய மக்கள் பின்வாங்கி இருக்கு, ஊழியர்கள் பின்வாங்கி